யாரோ மனதிலே இவன் எவன்டா? டேய் யாரா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன எட்டி உதைப்ப? ஆமா, எந்த கிளாஸ்டா நீ? ஃபர்ஸ்ட் இயர்னா இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். என்னது ஃபர்ஸ்ட் இயரா? டேய் ஒன்ன. அண்ணா நீங்க பண்ணது தப்பு, அதனால தான் எட்டி உதச்சேன். ஏய், செஞ்ச தப்புக்கு சாரி கேட்டுட்டு கிளம்பிட்டே இரு. வாய்ப்பு இல்லைண்ணா, நீங்க ஒரு பொண்ணு மேல கை வச்சது ரொம்பவே தப்பு. அதுக்காக தான் நான் அடிச்சேன். இதுல என் மேல எந்த தப்பும் இல்லை. சரி வரேன். டேய் டேய் டேய், என்ன பேசிட்டு இருக்க அப்படியே கிளம்புற? பிரதர், இப்படி கிட்ட மூஞ்சி கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா நாங்களாம் சிரிச்சிருவோம். அவ்வளோ காமெடியா இருக்கு. டேய் யாரா நீ? அதான் சொன்னேன்லண்ணா ஃபர்ஸ்ட் இயர்னு. சரி ட்ரிபிள் இ கிளாஸ் எங்க இருக்கு? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய அடிச்சுட்டு என்கிட்டயே கிளாஸ் எங்கன்னு கேப்ப? சரி உங்களுக்கு சொல்ல விருப்பம் என்ன பரவாயில்ல, நாங்க வேற யார்ட்டையாவது கேட்டுக்கிறோம். வா மச்சான். அண்ணே ஒழுங்கா சட்டையில இருந்து கை எடுத்துருங்க, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. டேய் என்னடா பண்ணுவ? ஒரு தடவை அடிச்சிட்டனா நீ பெரிய இவன் நினைப்பா. இப்ப வாடா மோதி பாத்திரலாம். இடே மச்சான், அவனை விடு. ஹெச்ஓடி வராரு, அப்புறம் அவ்வளவுதான், நம்ம வேலைக்கும் ஆப்பு. ச்சே, இந்த ஆளுக்கு வேற நேரங்காலம் இல்ல. எப்ப வரான்? டேய் இந்த காலேஜ்ல தானே இருப்பேன், இன்னொரு நாள் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஹாய் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் நாளே அவன்கிட்ட பகச்சுக்கிட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. இட்ஸ் ஓகேக்கா. ட்ரிபிள் இ கிளாஸ் எங்க இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட்ல திரும்புங்க, ஒரு கிளாஸ் வரும், அங்கதான். ஆமா, ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவனை அடிச்சுட்டே. இதுல என்னக்கா இருக்கு? ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறான், அதை பார்த்துட்டு சும்மா போற அளவுக்கு எங்க அம்மா ஒன்றும் என்ன மோசமா வளர்த்ததில்ல. பாரு, என்ன பிரின்சிபல் அது இதுன்னு ஏதாவது போயிருந்தாதான் ஃபர்ஸ்ட் டேவே நேம் டேமேஜ் ஆயிருக்கும். அதெல்லாம் இல்ல. அப்படி ஏதாவது ஆயிருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத. சரி கிளாஸ்க்கு போ. சரிங்கக்கா. உங்க நேம்? என்னோட நேம் தீபியா. உன்னோட நேம்? ஐ எம் யுவன். ஓ, உங்க நேம்லாம்? என்னோட நேம் பாலா, இவளோட நேம் ஷாலினி. சரிப்பா. அக்கா, அந்த அண்ணன் பேசிட்டு போறத பார்த்தா சீனியர் மாதிரி தெரியுது. ஆனா ஃபோர்த் இயர்லாம் காலேஜ் முடிஞ்சிருச்சுல. ஆமாடா, ஆனா அவன் லேப்ல ஒர்க் பண்றான். அவங்க ரெண்டு பேருமே அங்க ஒர்க் பண்றாங்க. இப்படி பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்றாங்க அவங்க லேப்லயா? ஆமா தம்பி, ரெண்டு பேருமே நல்லா படிக்கிற பசங்க. அதனாலதான் லேப்ல ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த பையனோட அப்பாவும் இதே காலேஜ்ல ஒர்க் பண்றாரு. அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு திமிரு. ஓ, படிப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒழுக்கமும் ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்மளை உயர்த்தி காட்டும். சரி சரி, ஃபர்ஸ்ட் டேல ஒழுங்கா நேரத்தோட கிளாஸ்க்கு போங்க. சரிங்க சிஸ்டர். என்னண்ணே, உன் பொண்டாட்டி வீட்ல இருப்பேன்னு பார்த்தா அதிசயமா இங்கே வந்திருக்கேன். ஒரு ஃபைல மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுக்க வந்தேன். அதானே பார்த்தேன். எங்க அக்கா தங்கச்சி மேல உள்ள பாஸ்தல வந்துட்டியோன்னு நினைச்சேன். வாளு ரெண்டுக்கும் தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? அடுத்து ஃபோன் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்ப்பேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம், அவ்வளவுதான். காலேஜ் போகாம வீட்லயே சுத்திட்டு இருக்கே, அதை கேட்க வந்தேன். அண்ணே, அக்கா தான் சொன்னா ஆதி இருக்கிற வரைக்கும் நீ காலேஜ் பக்கமே போவேன். நானு இப்பதான் ஆதி காலேஜ் விட்டு போயிட்டானே, இனி ரெகுலரா போக வேண்டியதான். நாளையில இருந்து போலான்னு இருக்கேன். சரி சரி, நான் ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறேன். டேடி சொல்ல மறந்துட்டேன் பாரு, நம்ம சித்தி பையன் இருக்கான்ல இவன். ஆமாக்கா, அவனுக்கு என்ன? ஆமா, இப்போ அவங்க எங்க இருக்காங்க? என்னோட மேரேஜ் கூட வரல, அம்மா இன்வைட் பண்ணலையே என்ன? அதெல்லாம் இல்லடா, அம்மா கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு தான் எதுவும் உடம்பு சரியில்லை போல, அதனால தான் வரல. அந்த பையன் உன் காலேஜ்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கான். என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ, நல்லா படிக்கிற பையனா. அட ஆமாக்கா, இப்போதான் ஞாபகம் வருது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு ஃப்ரீ ஷீட் அலாட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் பேர் கூட யுவன் தான். நீ சொல்றத பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் நினைக்கிறேன். அவனை சின்ன வயசுல பார்த்தது, எனக்கு இப்போ ஃபேஸ் கூட ஞாபகத்துல இல்லை. சரி நான் போய் பார்த்துக்கிறேன். அண்ணே, உனக்கு மட்டும் இல்ல, எனக்கே அவன் ஃபேஸ் மறந்து போச்சு. ஏன்னா அவங்க எந்த ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறது இல்ல. சரி நான் போய் பார்த்துக்கிறேன்க்கா. சரிடா, அதான் சொல்ல வந்தேன். ஃபீஸ் கட்ட முடியல, அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நீயே பார்த்துக்கோ. இல்லைக்கா, படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ ஷீட்னா ஒரு பைசா கூட பணம் வாங்க மாட்டோம். சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குற பழக்கலாம் இந்த காலேஜில் கிடையாது. சரி சரி ஓகே, உன் பொண்டாட்டி காலேஜ் நீ விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ வேற நீங்களும் அதில் பார்ட்னர் ஆயிட்டீங்க. அச்சோ அப்படிலாம் இல்லைக்கா. சரி நான் ஃபைல் எடுக்க வந்தேன், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கேன், நான் கிளம்புறேன். சரிடா, நானும் அப்படியே கிளம்பி பொட்டிக்கு போகிறேன். நேற்றும் லீவு, என்றைக்கும் ஆஃப் டே வீட்டில் இருந்துட்டேன். இப்போ வரைக்கும் ஆதி பார்த்துட்டு இருக்கான். அவனை வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டு அடுத்து நான் போய் பார்க்கணும்.
ம் சரிக்கா. சரி நீ பாரு, நான் கிளம்புறேன். ஏ வாளு, வரேன். ம் சரிண்ணே. பாரு மகா, நீ வந்தாச்சா? நீங்களாம் சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல. அட ஆமாடி, ஃபர்ஸ்ட் டேல பஸ் பிடிச்சி அவ்வளோ தூரம் வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். ஒயிட் ட்ரெஸ் நல்லா இருக்கா? தேவதை மாதிரி இருக்க. ம் பாரு. இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சா? முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு போக முடியாது போலயே. டேய் அவங்கள கூப்பிடுறா. ஏய், நீயே பார்த்துட்டு தானே இருக்க. இப்போ நம்ம 2 பேரும் கூப்பிட்டாலும் அதுக்கு காதுலயே விழாது. அதுக்காக அப்படி விட முடியுமா? கிளாஸ்க்கு போகணும்டா. டேய் யுவன். டேய். ம் என்ன மச்சான் கூப்பிட்டியா? டேய், ஃபர்ஸ்ட் டேவே ஆரம்பிச்சிடாதீங்கடா. தயவு செஞ்சு கிளாஸ்க்கு போங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓ சாரி மச்சான், மறந்துட்டேன். ஏன்டா மறக்க மாட்டேன்? கண்ணு முன்னாடி ஃபிகர் இருந்தா போதுமே, காலேஜின்னு கூட மறந்துடுவீங்க. என்ன திரும்பிட்டான்? நம்ம பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏமகா, இந்த செயினியா சொன்னேன்? ம் ஆமா யுவன். எனக்கு இது என் கூட இருக்கும்போது ஏதோ நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். நீ நேற்று ஃபோனில் சொல்லும்போது நான் கூட நம்பலை, ஆனால் நேரில் பார்க்கும்போது எனக்கே அப்படி தான் ஃபீல் ஆகுது. யுவன். செயின் நல்லா இருக்கு மகா. டேய் டேய் மச்சான், அதை தொடாம கூட சொல்லியிருக்கலாம். ரைட்டுடா, நீ நடத்து. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதுக்கெல்லாம் நாங்கள் மாசக்கணக்கில் லீவ் விட்டாச்சு. பாருடா, ரைட்டு. அப்போ இனிமே உங்க காதல் காவியம் ஸ்டார்ட் ஆக போகுது. டேய் டேய் டேய், ஃபர்ஸ்ட் டேடா, முதல்ல கிளாஸ்க்கு போவோம். அங்கே போய் கண்டினியூ பண்ணுங்க. போகலாமா மகா? என்னடா நடக்குதுங்க? ஏதோ கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய முறையா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி போலாமான்னு கேக்குறான். எனக்கும் கேட்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. எங்க நீ தான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறே. வாய் மூடி என்ன? பெரிய இவன் நினப்பு. ஏய் பாரடி, இந்த காலேஜில் ஒட்டுமொத்த ஃபிகரையும் ஏன் பின்னாடி அலைய வைக்கிறேன்? முடிஞ்சதை பார்த்து கூட கருவாயா? அடிங்க. வாங்க சிஸ்டர். என்ன ஆதி, ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்க போல? அட ஆமாம் சிஸ்டர், நான் இருக்கிற வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட வரல. நான் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன். சரி, இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து என்ன? அடுத்து என்னன்னா புரியல சிஸ்டர். அதான்டா, பெருசிக்கு உனக்கு ஏதாவது? அட ஏன் சிஸ்டர், நீங்கள் வேற. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இதில் இது வேறையா? டெய்லி நடிக்காத. அதெல்லாம் என்னால் பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். மேரேஜில் வச்சு கவனிச்சேன், ஆனால் அங்கே வச்சு ஸ்ட்ரைட்டாக கேட்க முடியல. இல்லை சிஸ்டர், இப்போ தான் வினோத் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை முடிஞ்சிருக்கு. அதான் இன்னும் அவகிட்டலாம் சொல்லலை. சீக்கிரம் சொல்லு, கண்டிப்பாக ஓகே சொல்லுவா. ஒரே வீட்டில் வேற வளர்ந்துருக்கீங்க, அவளுக்கு ஒன்று பிடிக்காம போயிருமா? சொல்லிடலாம். ஆமாம் சிஸ்டர், பாப்பா எங்க? ஓ அவளா? அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. அப்புறம் சாருக்கு பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? மேரேஜ் எப்போ? கூடிய சீக்கிரம் வச்சிடலாம். பாரா, ஒரு வழியாக மனசு மாறிட்டீங்க போல. ஆமாம் ஆதி, என் லைஃப்பில் இப்படி ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்லவராக இருக்காரு. பாப்பாவை அவர் குழந்தையாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. நீ பாருங்க சிஸ்டர், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப் நல்லா ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் ஆதி. அப்புறம் நேற்று நான் வேற லீவு, ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்களே, எப்படி பேசி சமாளிச்சிங்க? நான் வேற பயந்துட்டே இருந்தேன். 1 வீக்கில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் 2 டேஸ் அதிகமாயிருச்சு. ஸ்டிச் பண்ண லேட் பண்ணிட்டாங்க. நிறைய ஆர்டர்ஸ் வருதா, அதனால தான். அதெல்லாம் ஒரு வழியாக சமாளிச்சிட்டோம். நாளைக்கு வருவாங்க, நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே ஆதி. சரி சிஸ்டர், ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கவும் போர் அடிக்குது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி. நான் சொன்ன மாதிரி கால் வலியெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்குமே? அட ஆமாடா, எனக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் எதுக்கு பண்ணிக்கிட்டுன்னு நினைப்பேன். ஆனால் நீ சுடுதண்ணி வச்சுட்டு வந்ததும் காலை உள்ள விட்டதும் அப்படி எதமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அப்பப்போ கால் வலிச்சிச்சுன்னா இந்த மாதிரி சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் கால வைங்க, ஓரளவுக்கு கேட்கும். அதுக்கு மேலேயும் முடியலன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. வயசாக வயசாக இந்த கால் வலி கை வலி எல்லாமே வரதா செய்யும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் கற்றுக் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு என்ன, கற்றுக் கொடுத்துட்டா போச்சு. என்னம்மா இங்கே என்ன நடக்குது? சுடுதண்ணிக்குள்ள காலை விட்டுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் என் மருமக சுடுதண்ணியை கொண்டு வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் கால வைங்க, கால் வலியெல்லாம் பறந்து போயிடும் சொன்னான். இவ பேச்சை கேட்டுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் மேலே இருக்கிற கோவத்தில் சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத.
நீ வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு. என்னம்மா பெத்த பையனை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, ஆனா இவளை தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. டேய், நாள் வரைக்கும் ஒரு நாளாவது அம்மா காலை பிடிச்சு விட்டுருப்பியா? ஆனா என் மருமக வந்ததுலேருந்து என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறான். ரொம்ப விழுந்துட போறா, அப்புறம் தூக்கி விடுறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. காமெடி கேவலமா இருக்கு. அப்படியே கேட்டுக்கு வெளியே போட்டு புதைச்சிருங்க. ம், இதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. டேய், இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்த? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? எனக்கு ஒர்க் டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனால வந்தேன். எனக்கு சூடாக ஒரு கப் காஃபி அது மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் வேலையை பாருங்க. பாத்தியா மருமகளே, நான் கால் வலின்னு உட்காந்துட்டு இருக்கேன், அவனுக்கு காஃபி வேணுமா? சரி, நீ ஒரு டம்ளர் காஃபி போட்டு அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துரு. போட தெரியும்ல? அதெல்லாம் தெரியும் தே. வேணாமா வேணாம், இவ குடிச்சப்பதான் இவளோட சுயரூபத்தையே பார்த்தேன். என் மேலே ஏகப்பட்ட வன்மத்தை வச்சிருக்கா. இவ காஃபியில் எதையாவது கலந்து அதை குடிச்சு நாங்கள் இது போய் சேர்ந்துட்டேன்னா? ஏங்க, அப்படி ஏதாவது கலந்துட்டா நீங்க என்னை விட்டு போயிருவீங்க. அப்படி உங்களை போக விடுறதுக்கா நான் உங்களை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன்? சரி, என்னத்தையே போட்டு கொண்டு வா. ஏன்ட்ட காஃபி எப்படி போடணும்? அடியே, அவன் முன்னாடி போட தெரியும்னு சொன்னேன். அது சும்மா பில்டப். எனக்கு போட தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன்னு வைங்க, இன்னும் ஓவரா பேசியிருப்பாரு. அதான். ஜாடிக்கேற்ற முடிதாண்டி நீ. சரி, காஃபி எப்படி போடணும்னு நானே வந்து சொல்லித்தரேன். ஒரு தடவை பார்த்து கற்றுக்கோ, அதுக்கப்புறம் நீ போடு. ஓகே. சாரி பெர்சிமா, உன்னை பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோவை என் ரூமில் வச்சுருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமும் இது இருந்தா ஸ்வேதாவோட மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தும். அவள் குடிச்சிட்டு நிறைய விஷயம் வளர்னாலும் சில விஷயங்கள் உண்மைதான். ஒரு தடவை செஞ்ச தப்புக்கு ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நான் தண்டனை கொடுத்துட்ருக்கேன். அதனால் அவள் மனசு ரொம்பவே வேதனைப்படுது. இதுக்கு மேலே இங்கே இருந்துட்டு இருந்தா அவளை ரொம்பவே காயப்படுத்தும். அதுக்காக என் மனசில் நீ இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எப்போவுமே இருப்ப. ஒரு அழியா நினைவுகளா நீ எப்போவுமே இருப்ப. இப்போ கூட ஸ்வேதாவை மன்னிச்சு ஏற்றுக்கணுங்கிற எண்ணத்தில் நான் இதை பண்ணலை. 2 பேரும் 6 மாதம் கழித்து மொத்தமாக பிரிஞ்சு போகிறதா முடிவெடுத்திருக்கோம். அது வரைக்கும் அவளை கஷ்டப்படுத்தாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் என்னை மன்னிச்சிட்டு பெர்சிமா. நம்ம பிரிஞ்சாலும் நம்ம உண்மையான காதல் எப்போவுமே நம்ம மனசில் வாழ்ந்துட்டே தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த ஃபோட்டோலாம் ஒரு விஷயமே இல்லை. இவர் ரூமுக்கு தானே வந்தாரு, எங்க ஆளை காணோம்? அச்சச்சோ, அக்காவோட போட்டோ வேற காணோம். ஒருவேளை அத்தை எங்கேயாவது எடுத்து மாற்றி வச்சுட்டாங்களோ? இவர் பாட்டுக்கு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நம்மளை தான் கத்துவாரு. ஒருவேளை அதை தான் தேடிட்டு இருக்காரோ? அத்தை கிட்ட போய் கேட்போமா? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் இவர்கிட்டயே என்னன்னு கேட்போம். நம்மளே சொல்லிடுவோம், நம்ம தான் எடுக்கலையே, நம்ம எதுக்காக பயப்படணும்? ஏங்க ஏங்க, என்ன திடீர்னு மரியாதைலாம்? என்னங்க நீங்க எப்பவுமே உங்களை நான் வாங்க போங்க தானே பேசுவேன், அப்புறம் என்ன? அதான் குடிச்சிட்டு வளர் நீ. டேன்னு 100 டே போட்டிருப்ப. அது வந்து ஏதோ குடிச்சிட்டு வளர இருப்பேன், அதான் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. சரி, இந்தாங்க காஃபி. அதை அங்கே வச்சுட்டு போ, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஏங்க, அங்க போட்டோ நான் எடுக்கலைங்க. எனக்கு தெரியும், காஃபியை வச்சுட்டு கிளம்பு. எனது தெரியுமா? அப்ப தெரிஞ்சமா சும்மா இருக்கீங்க? அத்தை கிட்ட போய் கேட்கலையா? நான் எதுக்கு ஃபோட்டோ அம்மா கிட்ட கேட்கணும்? நான் அதை எடுக்கலைன்னா அத்தை தான் எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாங்க, நமக்குள்ள சங்கடம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதை வேற யாரும் எடுக்கல, நான் தான் எடுத்து கபோர்டில் வச்சிருக்கேன். ஏன் திடீர்னு? நீ தான் சொன்னியே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு, 2 பேர் மட்டும் இருக்கிற ரூம்ல 3ஆவது ஆள் இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஐயோ ஸ்வேதா, இந்த அளவுக்கு வளர்ன போச்சு. அதான் கோவத்தில் எடுத்து எங்கேயோ வச்சிருப்பார் போல, நம்ம ஏதாவது பண்ணிடுவோம்னு நினச்சிட்டு. ஏங்க, அந்த ஃபோட்டோ அது பாட்டுக்கு இருக்கட்டும், நான் எதுவும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு அதை எப்போ தூக்கி போடணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் தூக்கி போட்டால் போதும். தூக்கி போடுறதா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நம்ம ரூம்குள்ளே இங்கே இருக்க வேணாம்னு நினச்சேன், அதனால் எடுத்து வச்சேன், அவ்வளோதான். அதுவும் இன்னும் 6 மாதம் உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான். அப்பப்போ இதை வேற சொல்லிட வேண்டியது. 6 மாதம்ன்ட்டு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகுது. 3 மாதம் பொண்டாட்டியை முழுகமாக்கிறத விட்டுட்டு ஆளை பாருங்கால. அதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு. எதுக்கு? அதான் உன் மனசில் உனக்கு கேவலமாக நினச்சி, அதுக்கு தான். கடவுளே, மைண்ட் வாய்ஸ் கூடவா கேட்குது? சரி, காஃபியை வச்சுட்டு கிளம்புறியா? நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா நான் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் முதல் தடவை போட்ட காஃபி, ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வச்சுட்டு கிளம்பு. அட குடிங்க. ஐயோ வேணாண்டா சாமி, அன்னைக்கு பாலை தட்டி விட்ட மாதிரி இதையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா வேணாம்ப்பா. பரவாயில்லையே, என் மேலே கொஞ்சமாவது உனக்கு பயம் இருக்கே. ஏப்பாடா, ஓரளவுக்கு சிரிச்சிட்டிங்களா? சரி, இந்தாங்க காஃபி.
ம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இவகிட்ட சொன்னால் ஓவரா ஆடுவா. இப்படி சொல்லிடவே கூடாது. வினோத், உஷாராய்க்கோ. என்னங்க நீங்க காஃபி வேணும் வேணும்னு கேட்டுட்டு பாதி அப்படியே வச்சிட்டீங்க. நல்லா இல்லையா? ம் கழனி தண்ணி மாதிரி இருக்கு. பேசாம நீயே குடி. ஆமா, அது எதுக்காக இப்படி வித்தியாசமா சிரிச்சுட்டே சொல்றீங்க? இப்பெல்லாம் நீங்க கொஞ்சம் சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா எதுக்குன்னு தான் புரியல. ஒருவேளை மனசு மாறிடுச்சோ? அப்படிலாம் இல்லையே, நான் எங்க சிரிச்சேன்? அப்பப்போ இப்பெல்லாம் லூஸ் மாதிரி சிரிக்க தான் செய்றீங்க. ஆனா அதை மறைக்கிறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். எப்பவும் போல என்ன முறைச்சிட்டே கத்தாம அட்லீஸ்ட் நார்மலாவது இருக்கீங்களே, அதுவே போதும். சரி, நான் இந்த டம்ளர் எடுத்துட்டு போறேன். ம் சரி, சீக்கிரம் போ. ஆன பாரு. லூசு. பெட்ல தான் பாதி கிடைக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இன்னைக்கு காஃபியாவது கிடைச்சிச்சு. ம் ஹே, என்னடி திடீர்னு ஸ்லீவ்லெஸ்? சும்மாதான். ஏன், நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. ஆனால் மச்சானுக்கு தான் மூடு மாறிடும். ஹலோ ஹலோ, கொஞ்சம் ஓவராக தான் போகுது. போனா போகட்டும், ஏன் அந்த பொண்ணு தானே. பாடுறா, மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டீங்க போல. என்கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீர்த்தி நியூட்டன் போட்டு அப்படியே வில்லேஜுக்கு போனீங்க. அங்கே என்னென்னமோ வளர்னீங்க. திரும்ப மறுபடியும் என்கிட்டயே வந்துட்டீங்க. அப்படிமா, நதி எப்படி கடலை போய் சேருதோ அதே மாதிரி தான் நானும். எங்கேருந்து எப்படி சுற்றி வந்தாலும் கடைசியில் உங்ககிட்ட தான் வந்தாகணும். பாடுறா, நல்லாவே பேச கற்றுக்கிட்டீங்க. கொஞ்ச நாள் கீர்த்தி கீர்த்தின்னு சுற்றும் போது தான் இந்த பிஹேவியர்லாம் காணாமல் போயிருச்சு. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சு பாரு, நமக்கு நடுவில் யாரையாவது வரவிட்டா பிரச்சனை தான். எனக்கு எப்படி கீர்த்தியோ அதே மாதிரி தான் உனக்கு வினோத். ஏய் சாரி, உடனே ஃபேஸ் மாறிடுச்சு. நான் ஏதோ விளையாட்ட சொல்லிட்டேன். கீர்த்தி கூடலாம் அவரை கம்பேர் பண்ணாதீங்க மச்சான். சரி சரி, நான் கம்பேர்லாம் பண்ணலை. ஏன் மச்சான், நீங்கள் கீர்த்தியை மறந்துட்டீங்களா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, இப்போலாம் அவளை பற்றின பேச்சே எடுக்கிறதில்ல. அவள் வேணும்னு பிடிவாதமாக ஒத்த காலில் நின்னீங்க. எப்படி மறந்தீங்க? ஏய், அதுதான் ஃபேக் லவ் ஆச்சே. ஆனால் நீங்கள் அவளை உண்மையாக தானே லவ் பண்ணீங்க. ஆனா குட்டிமா, அவ தான் நந்துவை லவ் பண்ணிட்டு இருக்காளே. இன்னொருத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை. அப்போ நான் இன்னும் வினோத்தை நினச்சிட்டு இருக்கிறதும் தப்பு தானே மச்சான்? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம்னு நினச்சேன். நீ என்னடானா ஒரு தடவை அவன் பேரை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதையே நினச்சிட்டு இருக்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி திரும்பவும் நான் அவரை நினச்சிட்டே இருந்தா அது தப்பு தானே? குட்டிமா, எல்லாமே மறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சில விஷயங்களெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாது, ஆனால் கடந்து போக முடியும். நான் அதிலிருந்து வெளியே வந்துட்டேன். நீயும் சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியே வா. ஹே, இப்படியே எதையாவது யோசிச்சுட்டு இருந்தேனே அடி வெளுத்துருவேன். ஏய் குட்டிமா, இப்படி ஸ்லீவ் ட்ரெஸ்ஸில் சிக்கன் இருக்க. மச்சானுக்கு வேற மைண்டு சரியில்லாமல் இருக்கு. அப்புறம் ஹலோ ஹலோ, கொன்றுவேன் உங்களை. என்கிட்ட ஏதாவது முன்ன மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி, அப்போ நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா என் குட்டிமா சிரிப்பாளாம். இங்கே ஸ்மைல் பண்ணுங்க. போங்க மச்சான். அப்போ நடக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. ஐயோ, வேணாம் வேணாம், நான் சிரிச்சிடுறேன். தயவு செஞ்சு தள்ளி போங்க. அப்படிவா வலிக்கு. என்னைய கடுப்பேத்துறீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கேன்னா என் மனசில் வேற ஒன்று இருக்குது. சரி, இப்போ அதெல்லாம் எதுக்கு? உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. மச்சான், சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். இன்னைக்கு காலையில் காலேஜில் ஒரு ஸ்மார்ட்டான பையன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். என்னது, ப்ரப்போஸ் பண்ணானா? ஆட ஆமாம் மச்சான், நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். ஆமா, யார் அது? பேர் என்ன? அவன் ஒரு பையன் மச்சான். உனக்கு பையன் ப்ரப்போஸ் பண்ணாம பின்ன பொண்ணா ப்ரப்போஸ் பண்ணுவா? அதுதான் யாருன்னு கேட்டேன். எந்த கிளாஸு? உன்னோட கிளாஸா இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்டா? ஆனா ஒட்டுமொத்த காலேஜுக்கும் தெரியுமே நீ ஆதியோட ஆள்னு. ஆஹா, கேட்கல, என்னமோ சொன்னீங்க. இல்லை, நீ என்னோட அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானா? அவ்வளோ தைரியமானவனா? எவன் அவன்? அதான் சொன்னனே, ஒரு பையனு. நாளைக்கு நீ ஒன்றும் தனியால காலேஜ் போக வேண்டாம், நானும் வரேன். யாருன்னு காட்டு, ஆளை தூக்கிடலாம். என்னது தூக்க போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? காலேஜில் இருக்கும் போது தான் இவன் ஆதியோட அத்தை பொண்ணு ஆதியோட அத்தை பொண்ணுன்னு சொல்லி 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 ஒருத்தரும் பின்னாடி வரல. இதில் இப்பவும் வந்தா எப்படி பாஸ்? ஏய், அப்போ என்ன சொல்ல வர? உனக்கும் ஓகேங்கிற மாதிரி பேசுற?
மச்சான், ஒரு செடியில ஒரு பூ தான் பூக்கணுமா என்ன? அதுக்கு இல்லை, சும்மா சொன்னேன். தலைவர் டைலாக் வேற. இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஏய் குட்டிமா, நாளைக்கு எவனை பார்த்துக்கிறேன், அப்புறம் இருக்கு. ம், ஓவர் பொசிவ் உடம்புக்காகாதானே? ஏய் உண்மையை சொல்லு, அப்படி ப்ரப்போஸ் பண்ணாகிது நீ ஓகே சொல்லிருவியா என்ன? யாருக்கு தெரியும்? வினோத் என் லைஃப்பை விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்னன்னு நம்ம கையில் ஒன்றும் இல்லை மச்சான். ஒரு வேளை பிடிச்சா ஓகே சொல்லிட வேண்டியதான். ஏய் என்ன மச்சான், நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்ன? ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாயை திறந்து சொல்லிட மாட்டீங்களே. ஆனால் நீங்கள் இப்படி சொல்லாமல் இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லிட்டா உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்னால் ஒரு வார்த்தை கூட பேசிட முடியாது. தயவு செஞ்சு உங்கள் மனசில் இருக்கிறத என்கிட்ட என்றைக்குமே சொல்லிடாதீங்க. ஏய் குட்டிமா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் மச்சான் நீங்கள் வேற? என்னெல்லாம் யார் ப்ரப்போஸ் பண்ண போகிறா? அப்படிலாம் எதுவும் இல்லை. சும்மா உங்களை வெறி பேத்தி பார்க்கலான்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். அப்பாடா.